வணக்கம். லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கிற நம்மளோட ஜேர்னியில் ஆல்ரெடி 7 வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இது என்னோட 8வது வீடியோ. இந்த வீடியோஸில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லாங்குவேஜ், அதாவது தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இடையில மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா வி கேன் கிரியேட் எ லாட் ஆஃப் சென்டென்சஸ். நம்ம அதாவது அந்த ஆங்கிளில் நமக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப 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 கம்மியான ஒரு அளவுக்கு கிராமரை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற ஆங்கிளில் கிராமரை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி செஷனில் இன்டெஃபினட் ஃபார்ம்னு ஒன்று பார்த்துருக்கோம். இன்டெஃபினட் ஃபார்ம்னா என்ன, அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி செஷன் நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற 7 வீடியோஸையுமே எல்லாருமே பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். பல முறை பார்க்கணும் கிடையாது, ஒரு 2-3 டைம் பார்த்தாவே நம்ம அதில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு மனசில் பதிஞ்சிட்டா போதும். நம்ம எது உட்காந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த 7 வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்துருங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் போய், ஒரு கோச்சிங் சென்டரில் போய் நீங்கள் பணம் கட்டி படிச்சிங்கன்னா 1 மாதம் நீங்கள் உட்காந்து கற்றுக்கிற விஷயத்த இந்த 7 வீடியோஸ் ஒரு 2 மணி நேரம் இருக்குது அதிகபட்சமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளாக புரிஞ்சுக்கும். இதுக்கு முன்னாடி செஷனில் இன்டெஃபினட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்றை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இன்டெஃபினட் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி செஷன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதில் ஒரு ஸ்பெஷல் வேர்ப் அப்படின்னு இப்போ இங்கிலீஷில் வந்து பல லட்சக்கணக்கான வேர்ப்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்துல ஒரு வேர்ப் இருக்குது அப்படிங்கிறது பீன்னு ஒரு வேர்ப் இருக்குன்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு வேர்பை இந்த செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. என்னதான் கன்ஃபியூஸ் ஆனாலும் என் கூட இன்னொரு 2 வாரம் 3 வாரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அது எதுவுமே கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த செஷனில் வந்து இன்னொரு வேர்ப், அதாவது ஸ்பெஷல் வேர்ப்னு அதை சொல்கிறோம்னா பல லட்சக்கணக்கான வேர்ப்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் சில வேர்ப்ஸ் வந்து ஆக்சிலரி வெர்பாகவும் இருக்கும், மெயின் வெர்பாகவும் இருக்கும். மெயின் வெர்பும் ஆக்சிலரி வெர்பும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸில் ஃபைனட் வெர்பாக வரும். ஃபைனட் வெர்பாக வரும்போது அது அந்த சென்டென்ஸோட டென்ஸ், ஃபார்ம், வாய்ஸ் 3ஐயும் இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ வேர்புக்கு டென்ஸ் கிடையாது, சென்டென்ஸில் தான் அந்த டென்ஸுங்கிறது வருது. அதை இண்டிகேட், அதாவது டென்ஸை வந்து உணர்த்துறதுக்காக ஒரு மெயின் வெர்ப் இன்னொரு ஆக்சிலரி வெர்பு கூட சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதில் வந்து லட்சக்கணக்கான வேர்ப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில வேர்ப் வந்து ஆக்சிலரி வெர்பாகவும் செயல்படும், மெயின் வெர்பாகவும் செயல்படும். அதுதான் பிங்கிற ஒரு வேர்பு. பியை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். பியோட ப்ரெசன்ட் பார்ட் வந்து ஆம், இஸ், ஆர். பாஸ்ட் பார்ட் வந்து வாஸ், வேர். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்ட் வந்து பீயிங். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட் வந்து பீன். இது நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு வேர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது டூங்கிற ஒரு வேர்பு. டூ அப்படிங்கிற வேர்பு இது டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேர்பு தான். டூ அப்படிங்கிறதுல டூவோட ப்ரெசன்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ, டஸ் ரெண்டுமே, அதாவது டிஓ, இன்னொன்று டிஓஇஎஸ். டூ, டஸ் ரெண்டுமே டூவோட ப்ரெசன்ட் பார்ட். டூவோட பாஸ்ட் பார்ட் வந்து டிட், டிஐடி. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வேர்டு தான். அதாவது ப்ரெசன்ட் பார்ட் டூ, டஸ், பாஸ்ட் பார்ட் வந்து டிட். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ந்து வரும். டூயிங், டிஓஐஎன்ஜி. டூயிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டன், டிஓஎன்இ. டன்ங்கிற வேர்டு டெய்லி ஒரு டைமாவது எல்லாருமே யூஸ் பண்ணுற வேர்டு தான். ஸோ டூ அப்படிங்கிறதுக்கு ப்ரெசன்ட் பார்ட் வந்து டூ, டஸ், பாஸ்ட் பார்ட் டிட், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்ட் டூயிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட் வந்து டன். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிங்கிறது எப்படி ஆக்சிலரி வெர்பாவும் வரும், மெயின் வெர்பாவும் வருமோ அதே மாதிரி இந்த டூ அப்படிங்கிற வெர்பும் ஆக்சிலரி வெர்பாவும் வரும், மெயின் வெர்பாவும் வரும். அதனால அதை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ indefinite form sentences simple present, simple past, simple future சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறோம் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதில் indefinite ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். indefinite form present tenseல I take it, past tenseல I took it, future tenseல I will take it அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒரு ஃபைனட் வெர்ப் அப்படின்னா ஆக்சிலரி வெர்பும் மெயின் வெர்பும் வந்து அது ஒன்றா சேர்ந்து வரும்போது ஃபைனட் வெர்பாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் இன்டெஃபினட் ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ டேக் இட் அப்படின்னா அதில் ஆக்சிலரி வெர்ப் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதுதான் இப்போ இந்த செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஆக்சிலரி வெர்ப் எங்கே வருதுன்னா ஆக்சுவலாக வந்து இன்டெஃபினட் ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்சிலரி வெர்பு டூ, டஸ் ரெண்டையும் யூஸ் பண்ணணும். நம்ம டஸ் எங்கே யூஸ் பண்ணோம்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா ப்ரோனவுனை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த பதிவு இன்னொரு டைம் பாருங்கள். சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. அவன், அவள், அது, இது மூணுமே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். இதை தாண்டி ஒரு பேர், இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னாலும் தேர்ட் பர்சன் சிங்குலர், சீஃப் மினிஸ்டர்னாலும் தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்தியா இஸ் எ கண்ட்ரி, அது சொன்னால் இந்தியாங்கிறது ஒரு ப்ரோனவுன், அது இந்தியாங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன், இது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர்னா அவர்,
அவர் அவள் அது இதுக்கு ஈக்குவலான எல்லா வேர்டுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். அதுக்கு டஸ் யூஸ் பண்ணும். டஸ் வந்து மெயின் ஆக்சிலரி வெர்பா வரும். மற்ற எல்லாருக்குமே வந்து டூ ஆக்சிலரி வெர்பா வரும். இப்போ ஐ டேக் இட் அப்படிங்கிற சென்டென்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி சென்டென்ஸ் 3 வேர்டு 4 வேர்டு இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நீளமான சென்டென்ஸஸ் உருவாக்க கற்றுக்குவோம். ஐ டேக் இட் அப்படிங்கிறது ஐ டேக் இட்டுங்கிறது ப்ரெசென்ட் இன்டெஃபினிட் ஆக்டிவ், அதாவது ப்ரெசென்ட் டென்ஸ் இன்டெஃபினிட் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். இது ஐ டேக் இட்ங்கிறது ஐ டூ டேக் இட், அதுதான் உண்மையான சென்டென்ஸ். உண்மையான சென்டென்ஸ் வந்து ஐ டூ டேக் இட், அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெசென்ட் டென்ஸில். பாஸ்ட் டென்ஸில் ஐ டிட் டேக் இட். ஃபியூச்சர் டென்ஸில் ஷால் வில் மேக் அண்ட் மஸ்ட்னு சொல்லிக்கிறது. ஷால் வில் மேக் அண்ட் மஸ்ட்டை பற்றி தனியாக ஒரு செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஐ டேக் இட்னா ப்ரெசென்ட் இன்டெஃபினிட் ஆக்டிவ், ஐ டுக் இட்னா பாஸ்ட் இன்டெஃபினிட் ஆக்டிவ், ஐ வில் டேக் இட் அப்படின்னா ஃபியூச்சர் இன்டெஃபினிட் ஆக்டிவ். ஸோ இதில் ப்ரெசென்ட் டென்ஸில் எங்கே ஆக்சிலரி வெர்ப் இருக்குன்னா அது ஆக்சுவலாக வந்து சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஐ டூ டேக் இட், அதே மாதிரி ஹீ டஸ் டேக் இட். பாஸ்ட் டென்ஸில் ஐ டிட் டேக் இட், அது பாஸ்ட் டென்ஸில் ஹீ ஷீ இட் எல்லாத்துக்குமே டிட் தான் வரும். இங்கே ஐ டூ டேக் இட்டுங்கிறதுல டூ மறைஞ்சு டேக் அப்படிங்கிறது சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். அதாவது டூ வந்து டேக் கூட கலந்துருது. அதை வந்து நம்ம ஜஸ்ட் டேக்குங்கிறத சொல்கிறோம். நம்ம ஐ டூ டேக் இட் அப்படிங்கிறத. இது ஏன் இந்த டூ பற்றி சொல்கிறேன்னா, இப்போ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சரில் கிரியேட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் டூ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ டூ டேக் இட்டுங்கிறது இன்டெஃபினிட் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸ் ப்ரெசென்ட் சென்டென்ஸ் வந்து ஐ டூ டேக் இட். அதில் டூ மறைஞ்சு சிம்பிளாக ஐ டேக் இட்னு சொல்கிறோம். ஆனால் தேர்ட் பர்சன் சிம்பிளாக இருக்குது. இப்போ ஷீ டஸ் கம் அப்படிதான். அந்த ஷீ டஸ் கம்ல டஸ்ஸும் கம்மும் ஒன்றா சேர்ந்து கம்ஸ்னு மாறுது. டஸ்ஸை எடுத்துட்டு அது போல் கம்ஸ் சேர்த்துக்கிறோம், இது எஸ் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஷீ டஸ் டேக் இட் அப்படிங்கும்போது ஷீ டேக்ஸ் இட். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டெஃபினிட் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸ் ப்ரெசென்ட் டென்ஸில் ஆக்சிலரி வெர்ப் வந்து டூ டஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரும். டஸ்ஸை எடுத்துட்டு அது போல வெர்பு கூட எஸ் சேர்த்துக்கிறோம். டூவை எடுத்துட்டு அது போல எதுவுமே சேர்த்தது சிம்பிளாக அதுவே யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஐ டிட் டேக் இட் அப்படிதான், அதுதான் ஸ்ட்ரக்சர். இதில் டிட் டேக் ரெண்டும் சேர்ந்து டுக்னு மாறிடுது. அதாவது டிட் டேக்னா டுக், டிட் கம்னா கேம், டிட் சி அப்படின்னா சா. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு நினச்சிக்காதீங்க. தொடர்ந்து எங்கூட ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் ஃபியூச்சரில் அதை சரி பண்ணிக்கலாம், டோன்ட் வரி. ஸோ பாஸ்ட் டென்ஸில் ஐ டிட் கம் அப்படிங்கிறது டிட் கம் ரெண்டு சேர்ந்து கேம்னு மாறும். டிட் டேக் அப்படி ரெண்டு சேர்ந்து டுக்னு மாறும். டிட் சி ரெண்டு சேர்ந்து சா அப்படின்னு மாறுது. இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் கிடையாது, அது ரொம்ப கடினமான டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. டிட் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட் வந்து பாஸ்ட் பார்ட், அதாவது டிட் டேக்ங்கிறது டுக்னு மாறுது. ஏற்கனவே ப்ரெசன்ட் பார்ட் பாஸ்ட் பார்ட்னு உங்களுக்கு வெர்பை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் இன்டெஃபினிட் ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்சிலரி வெர்ப் வந்து டூ டஸ், பாஸ்ட் பார்ட்டில் டிட் டூ, ப்ரெசன்ட் பார்ட் ஆஃப் த மெயின் வெர்ப் ரெண்டும் சேர்ந்து மெயின் வெர்போட பாஸ்ட் பார்ட்டாக மாறிடுது. வேறு ஒன்றுமே கிடையாது. பாஸ்ட் பார்ட்னு ஏற்கனவே சொல்லிக்கிறதுல உங்களுக்கு டேக்குக்கு டுக்குன்னு சொல்லிட்டு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது டிட் டேக்குங்கிறதுல டிட் எடுத்துட்டு டுக்னு போடுறோம். இது அடுத்த செஷனில் இது இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ கேம் அப்படிங்கிறது ஐ டிட் கம், அதாவது டிட் ப்ளஸ் கம் கேம் மாறுது. ஐ கம் அப்படிங்கிறது டூ ப்ளஸ் கம்னே தான் இருக்குது. ஹீ கம்ஸ் அப்படிங்கிறது ஹீ டஸ் கம் அப்படிங்கிறது கம்ஸ்னு மாறுது. இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸு. ஃபியூச்சர் டென்ஸில் ஷால் வில் மேக் அண்ட் மஸ்ட் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப்ஸ் அது எல்லாமே ஷுட் இருக்குது, அதெல்லாமே ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். ஷால் வில் மேக் அண்ட் மஸ்ட் கூட ப்ரெசன்ட் பார்ட் மட்டும் வரும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இன்டெஃபினிட் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ டூ டேக் இட், ஷீ டஸ் டேக் இட். ஐ டூ டேக் இட்டுங்கிறத நம்ம டூ டேக் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஐ டேக் இட்னு மட்டும் சொல்கிறோம். ஷீ டஸ் டேக் இட்டுங்கிறதுல டஸ் டேக் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து டேக்ஸ்னு மாத்திரம். பாஸ்ட் டென்ஸில் ஐ டிட் டேக் இட், அது டிட் டேக் ரெண்டும் சேர்ந்து டுக்னு மாறுது. ஐ டிட் கம், டிட் கம் ரெண்டு சேர்ந்து கேம்னு மாறுது. இவ்வளோதான். இது ஜஸ்ட் நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது. இதை மட்டும் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதை ஜஸ்ட் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஐ டேக் இட், அதாவது ஐ டூ டேக் இட். பாஸ்ட் டென்ஸ் வந்து ஐ டிட் டேக் இட்டுங்கிறது ஐ டுக் இட்னு மாறும். ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில் டேக் இட். இது இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ். பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் நம்மளுக்கு இந்த வேர்பை பற்றி பேசும்போது டிரான்சிட்டிவ் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அது நீங்கள் மறுபடியும் அந்த பதிவு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக புரிஞ்சிடும். டிரான்சிட்டிவ் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புங்கிறது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா,
பேசிவ் அதாவது டிரான்சிட்டிவ் வேர்புக்கு தான் ஆக்டிவ் வாய்ஸும் இருக்கும் பேசிவ் வாய்ஸும் இருக்கு. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரெண்டுமே இருக்காது. கண்டிப்பாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும், பேசிவ் வாய்ஸ் இருக்காது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அதை பார்க்கிறேன் அப்படின்னா அது என்னால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பார்க்கிறேங்கிறது டிரான்சிட்டிவ் வெப், எதை அல்லது யாரைங்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வெப். அதுக்கு நான் அதை பார்க்கிறேன்னு சொல்ல முடியும், அது என்னால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ முதலமைச்சர் பரிசு வழங்குகிறான்னு சொல்லலாம், பரிசு முதலமைச்சரால் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லலாம், அரசு உத்தரவிட்டுள்ளதுன்னு சொல்லலாம். உத்தரவிட்டுள்ளது கூட வேணாம், இந்த பரிசு வழங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலமைச்சர் பரிசு வழங்குகிறார், பரிசு முதலமைச்சரால் வழங்கப்படுகிறது. இது ரெண்டு தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். இது டிரான்சிட்டிவ் வெர்புக்கு தான் வரும். இப்போ தூங்கு அப்படின்னா தூக்கம் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. தூக்கம் என்னால் தூங்கப்படுகிறதுன்னு சொல்ல முடியுமா நம்ம? அது சொல்லவே முடியாது. ஸோ டிரான்சிட்டிவ் வெர்புக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரெண்டும் இருக்கு, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்கு ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் இருக்கு. இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டெஃபினிட் ஃபார்ம்ல ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கடைசியில் சிம்பிளாக ஒரு 3 சென்டென்ஸ் ஒரு சம் அப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ பேசிவ் வாய்ஸ் பார்ப்போம், அதாவது இன்டெஃபினிட் ஃபார்மில் பேசிவ் வாய்ஸ் பார்ப்போம். இப்போ ஐ சி த பேர்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஐ சி த பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதை பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது த பேர்ட்ஸ் ஆர் சீன் பை மீ. அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசென்ட் பார்ட் பாஸ்ட் பார்ட் யூஸ் பண்ணின மாதிரி பேசிவ் வாய்ஸ் எங்கே வந்தாலுமே ஒரு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட் மட்டும்தான் மெயின் வெர்பாக இருக்கும்போது இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். பேசிவ் வாய்ஸில் எங்கேயுமே வெர்போட ப்ரெசென்ட் பார்ட்டோ பாஸ்ட் பார்ட்டோ ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் பார்ட்டோ யூஸ் ஆகவே ஆகாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஐ சி த பேர்ட்ஸ் அப்படிங்கிறது த பேர்ட்ஸ் ஆர் சீன் பை மீ, அதாவது நான் பறவைகளை பார்க்கிறேன். ஐ சி த பேர்ட்ஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஐ டூ சி த பேர்ட்ஸ் அதுதான் சென்டென்ஸு. டூ மறைஞ்சு சி அப்படியே இருக்கு. த பேர்ட்ஸ் ஆர் சீன் பை மீ, இது பேசிவ் வாய்ஸ். பறவைகள் என்னால் பார்க்கப்படுகின்றன. கிளியரா புரியுது உங்களுக்கு? ஸோ பேசிவ் வாய்ஸில் ப்ரெசென்ட் டென்ஸில் இன்டெஃபினிட் ஃபார்ம் சென்டென்சஸ் ஐ டூ இட் அப்படின்னா இட் இஸ் டன் பை மீ, அதாவது டன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட். எல்லாத்துக்குமே பேசிவ் வாய்ஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட் மட்டும்தான் வரும். இந்த செஷனில் நான் பேசியிருக்கிறது எல்லாமே, நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு புரியல அப்படின்னாவோ கன்ஃபியூஸ் பண்ணுதுனாவோ அது எதுவுமே கவலைப்படாதீங்க. ஃபியூச்சரில் எல்லாமே சரி பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு 2-3 வீக்ஸில் சரி பண்ணிடுவோம். ஸோ டோன்ட் வரி. ஐ டேக் இட் அப்படிங்கிறது இட் இஸ் டேக்கன் பை மீன் வரும் பேசிவ் வாய்ஸில். இட் இஸ் டேக்கன் பை மீ. இந்த ஈஸ் ஈஸ் ஆர் எங்கே வரும்னா ஐக்கு மட்டும் ஏம் வரும். ஈஸ்ங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா மறுபடியும் நீங்கள் ப்ரோனவுன்ஸ் பற்றி போய் பாருங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஈஸ் வரும், மற்ற எல்லாத்துக்குமே ஆர் தான் வரும். யூனால் ஆர் தான், தேனால் ஆர் தான். ஏம் ஐக்கு மட்டும் வரும். ஈஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஆர் எல்லாத்துக்குமே இது ரெண்டை தவிர எல்லாத்துக்குமே ஆர் வரும். ஸோ இட் இஸ் சீன் பை மீ. ஐ சி இட்ங்கிறது நான் அதை பார்க்கிறேன். இட் இஸ் சீன் பை மீ அப்படிங்கிறது அது என்னால் பார்க்கப்படுகிறது. இட் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ஈஸ்ங்கிறது போடுறோம். ஆனால் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல், ப்ளூரலுக்கு ஆர் போடுறோம். ஐ சி த பேர்ட்ஸ் அப்படிங்கிறது நான் பறவைகளை பார்க்கிறேன். பறவைகள் என்னால் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு த பேர்ட்ஸ் ஆர் சீன் பை மீ. சீன்ங்கிறது சி அப்படிங்கிற வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட். இது ப்ரெசென்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல the birds were seen by me, அதாவது பறவைகள் என்னால் பார்க்கப்பட்டன. I saw the birds. I saw the birds என்ன? I did see the birds அப்படிங்கிறது did do see ஒன்னா சேர்ந்து சான் மாறுது. I saw the birds அப்படிங்கிறது birds were seen by me மாறுது. இவ்வளவுதான். ஃபியூச்சர் டென்ஸ்ல I will see the birds அப்படிங்கிறது இங்கே அந்த பி வெர்ப் வருது. பின்னு ஒரு வெர்ப் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த பி அப்படிங்கிறது பி அப்படியே ஆக்சிலரி வெர்பில் இப்போ யூஸ் பண்ணுறோம். I will see the birds அப்படிங்கிறது நான் பறவைகளை பார்ப்பேன். The birds will be seen by me. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவைகள் என்னால் பார்க்கப்படும். அதாவது பறவைகள் என்னால் பார்க்கப்படும்னு ஒரு சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். ஸோ பேசிவ் வாய்ஸில் இன்டெஃபினிட் ஃபார்மில் ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் இதுதான். இந்த பேசிவ் வாய்ஸில் எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் நம்ம மெயின் வெர்பாக யூஸ் பண்ணுறோம். ஆக்சிலரி வெர்ப் ப்ரெசென்ட் டென்ஸில் பேசிவ் வாய்ஸில் இன்டெஃபினிட் ஃபார்மில் ஆம் இஸ் ஆர், பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேர், ஃபியூச்சர் டென்ஸில் ஷல் வில் மேக் அண்ட் மஸ்ட் கூட பி சேர்த்துக்கிறோம். இதுதான் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஐ சி இட் அப்படிங்கிறது இட் இஸ் சீன் பை மீ. ஐ சி த பேர்ட்ஸ் அப்படிங்கிறது பேர்ட்ஸ் ஆர் சீன் பை மீ. I will see the bird அப்படின்னு நான் பறவையை பார்ப்பேன். The bird will be seen by me, என்னால் பார்க்கப்படும். பாஸ்ட் டென்ஸ்ல I saw the birds, I did see the birdsங்கிறது I did see ரெண்டும் ஒன்றா சேர்ந்து சான் வருது. I saw the birdsங்கிறது the birds were seen by me. birds plural, எங்குமே சிங்குலருக்கு வாஸ் வரும், ப்ளூரலுக்கு வேர். ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஐக்கு ஏம் வரும், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு
ஈஸ் வரும், மற்ற எல்லாத்துக்குமே ஆர் வரும். பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் ஐனாலும் வாஸ் தான், ஐ வாஸ் தான். சிங்குலருக்கு எந்த சிங்குலர்னாலுமே வாஸ் வரும், ப்ளூரல்னா வேறு வரும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர் டென்ஸில் வந்து இந்த வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி இப்போ ஏற்கனவே சொன்ன ஷெல் வில் மேக் அண்ட் மஸ்ட் கூட பீன்னு ஒன்று சேர்த்துக்கிறோம். ஷெல் பி, த பேர்ட்ஸ் வில் பி சீன் பை மீ, இட் ஷெல் பி, இட் வில் பி டேக்கன் பை மீ, அது என்னால் எடுக்கப்படும். இதுதான் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது. ப்ரெசன்ட் டென்ஸில் த பேர்ட்ஸ் ஆர் சீன் பை மீ, ஷீ இஸ் டாட் பை மீ, அவளுக்கு நான் அதாவது அவள் என்னால் கற்பிக்கப்படுகிறாள், ஷீ இஸ் டாட் பை மீ. ப்ரெசன்ட் டென்ஸ் அது ஈஸா, ஏம் ஈஸார் எங்கே போடணும், ஏம்ங்கிறது ஐக்கு மட்டும் போடணும், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஈஸ் போடணும், மற்ற எல்லாத்துக்குமே ஆர் போடணும். பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் எல்லாத்துக்குமே வாஸ் போடணும். வாஸ்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் ஒரு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் சேர்ந்ததுன்னா இன்டெஃபினிட் ஃபார்ம் பேசிஃபைட் சென்டென்சஸ். ஃபியூச்சர் டென்ஸில் ஷால் பி, வில் பி, மே பி, கேன் பி, மஸ்ட் பி கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுக்கணும். இந்த செஷனில் இது வரைக்கும் போது. அடுத்த செஷனில் கிராமர் எதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணாமல் நிறைய ஒரு 20 சென்டென்சஸ் எடுத்து அந்த 20 சென்டென்சஸையும் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த செஷனில் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மேட்டர்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு 2 டைம் பாருங்கள், அப்பவும் புரியலினாலும் அடுத்த செஷனில் அதை உங்களுக்கு எளிமையாக நான் புரிய வச்சிடறேன். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தேன். எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். அடுத்த செஷன் இதை விட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதை நான் வந்து கிளியர் பண்ணுறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ட்ராவல் வித் மீ. தேங்க்யூ.